ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அட்டையும் ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதையும் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீ வந்து ரெஃபரன்ஸ்க்கு வரும். நீங்கள் அதை பார்த்து கூட வரைஞ்சிக்கலாம். இல்லைனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துமே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சிசரை வச்சு வந்து கட் பண்ணால் ஈஸியாக வந்து கட் ஆகிடுச்சு. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தடியான கார்ட்போர்ட்லாம் இல்லை. நம்ம கேக் வாங்கினா அதுக்கு மேலே ஒரு அட்டை பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த அட்டை பாக்ஸில் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தடியான கார்ட்போர்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நைஃபை வச்சு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரௌன் கலர்லேயுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் அண்ட் பிளாக் இது ரெண்டுத்தில் நீங்கள் எந்த கலர் வேணால் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து தீந்துருச்சு, அதனால் நான் பிளாக் கலரே வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து ப்ரௌன் கலரில் கூட வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுக்க போகிறோம். நீங்கள் போஸ்டர் கலர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அக்ரலி கலரில் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணியுமே நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். அப்படியே அடிக்கும்போது நிறைய பெயிண்ட் வந்து தீர்ந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து கார்ட்போர்டில் இது பிளாக் கலர் தானே, தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து தெரியாது. நானுமே வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் தான் வந்து பண்ணுறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ பெருசாக வேணால் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த அட்டைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பெரிய கார்ட்போர்டு இல்லாதனால நான் இந்த மாதிரி அட்டை பாக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கார்ட்போர்டாக இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் பெரிய மரமாக வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நான் இதை வாலில் வந்து ஹேங் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ளக்குக்கு பக்கத்தில் வந்து ஒட்ட போகிறீங்க அப்படின்னா சின்னதாகவும் பண்ணிக்கலாம். பெருசாக பண்ணி ஒட்டினாவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்து அட்டை என்கிட்ட இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெருசாக இல்லைனா வந்து சின்னதாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம காய வச்சு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி A4 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டையும் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வச்சுமே வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு மூடி வச்சு வந்து ரவுண்ட் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் காம்பஸ் வச்சுமே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய பூ செய்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் வந்து நீங்கள் A4 ஷீட்டை வந்து 4 இல்லைனா 5 வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய பீஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம காம்பஸை வச்சு ரவுண்ட் பண்ணால் அது வந்து ரொம்ப வந்து லேட் ஆகும். A4 ஷீட்டை வந்து 4 இல்லைனா 5 வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரே நேரத்தில் நிறையா பேப்பர் வந்து கிடைக்கும். அந்த ரவுண்ட் சைஸ் பேப்பரை 3 வந்து மடித்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து கார்ட்போர்டும் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால், இல்லைனா 5 ருபீஸ்க்கு வந்து இந்த கலராக வந்து ஒரு க்ளூ இருக்குல்ல, அது இருந்தாலுமே ஓகே தான். அதுக்கப்புறம் எதனா ஒரு கலர் ஸ்கெட்சு இது இருந்துச்சுனாவே நீங்கள் இந்த கிராஃப்டை வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். இதை வந்து அந்த ப்ளக்கு பக்கத்தில் இல்லை அந்த வாலில் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி மாட்டும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒயிட் பேப்பரில் தானே பண்ணுறோம். கலர் பேப்பரில் பண்ணால் இந்த மாதிரி டிசைன் வந்து வேண்டாம். நம்ம ஒயிட் பேப்பர் பண்ணுறதுனால இந்த மாதிரி நடுவில் வந்து நான் டிசைன் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இதழ் மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அதிலே வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணால் பாதியாக கட் பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கலாம். நான் அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல, அதனால் வந்து நான் அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பூ வந்து தேவைப்படும். நான் வந்து சின்னதாக தான் பண்ணேன். அதுக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து பூ தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பூ வந்து பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அந்த மரத்தில் வந்து ஒட்ட போகிறோம். மேலே ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் அது பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பெயிண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த
கீழே இருந்து மரம் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக நம்ம பேப்பர் தான் வந்து ஒட்ட போகிறோம். அந்த அளவுக்கு கூட அந்த பெயிண்ட் வந்து வெளியே தெரியாது. உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். கீழெலாம் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலெலாம் வந்து பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பூவாக வந்து ஒட்டிக்க போகிறோம். லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஓகே கரெக்டாக இருக்கா, நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டினேன். அப்போ தான் வந்து அந்த கேப் தெரியாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஒட்டினேன். நீங்கள் இதை வந்து கலர் பேப்பர்லேயுமே வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற மாதிரி வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குமோ அதை வச்சு வந்து பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து இது நீங்கள் நல்லா வந்து டெக்கரேட் பண்ணலாம். வேறு என்ன கலர் பேப்பராக கூட நீங்கள் வந்து ஒட்டலாம், இல்லை கலர் பேப்பரில் ஒட்டலாம். ஸ்டோன்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குமோ அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் உள்ளே வந்து க்ரீன் கலரில் லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, நீங்கள் க்ரீன் கலரில் தான் போகணுன்னு இல்லை. நீங்கள் பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் வந்து பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்கும். நான் வந்து லீஃப்லாம் வந்து க்ரீன் கலரில் தானே இருக்கும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் வந்து க்ரீன் வந்து போட்டேன். க்ரீன் தான் வந்து கம்பல்சரியாக போடணுலாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் உள்ளே வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உள்ளெல்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இது ஒட்டினதுக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து தெரியல. கொஞ்சம் பார்க்க வந்து லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ரீன் இருக்கும்போதுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஒட்டி விட்டுட்டு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து ஹேங் பண்ண நல்லா இருக்காது, இந்த மாதிரி ஒட்டி விட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹேங்க்குமே வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நான் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.